தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறான்னு அறிந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறான்னு அறிந்திருக்கிறீங்களா? அவர் என்னை கைவிட மாட்டான்னு அறிந்திருக்கிறீங்களா? அவர் என் மேல் இரக்கமா இருக்கிறான்னு அறிந்திருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமா, அதில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கிற ஒருவேளை சந்தேகப்பட்டுறாதீங்க. ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? நேசிக்கிறார். அவர் மேல் என்மை அன்பா இருக்கிறார் என்பதை நான் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே, அல்லேலூயா, வார்த்தை சொல்லுது, தேவன் அன்பாகவே. அவர் எனக்கு எப்போவும் அன்பாகவே என்ன செய்கிறார்? கவனிங்களேன், நீங்களும் நானும் இப்போ இருக்கிற இந்த காலத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படிலாம் நடந்தோம்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கேட்டோமா? ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நடந்தோமா? கொஞ்சம் கூட பிசுரடிக்காமல் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிந்து அது சொன்ன வார்த்தையை பிடிச்சு கொண்டு அவர் சொன்ன வழியில் நடந்தோமா? அங்கங்கே என்ன செஞ்சோம்? வலது பக்கம் இடது பக்கம் சாயும் போதெல்லாம் வார்த்தையினால் வழுவாமல் காத்து கொண்டீரே. ஏன் நம்ம வலது பக்கமும் சாய்வோம், தேவைப்பட்டா இடது பக்கமும் சாய்வோம், முடிஞ்சால் பின்னாடி கூட என்ன செய்வோம்? வாய்ப்பு இருந்தால் அதை கூட செய்வோம். ஆனால் என்னை வார்த்தையினால் வழுவாமல் காத்து கொண்டார். நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் அவர் என்னை நேசிக்கிறபடியினால என்னை அதிலிருந்து என்ன செய்கிறார்? காப்பாற்றுகிறார். நான் சாகிறது உண்மைதான், என் கால்கள் சறுக்குகிறது உண்மைதான், ஆனால் அவர் கிருபை என்னை விட்டு என்ன செய்யலை? விலகலை. அவர் அன்பு என்னை விட்டு என்ன செய்யலை? விலகலை. அவருடைய காருண்யம் என்னை விட்டு என்ன செய்யலை? விலகலை. காரணம் அவர் நல்லவர். அல்லேலூயா. நான் எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக என்ன செய்யலை? நடக்கலை. நான் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பிரியமாகவே என்ன செய்யலை? இருக்கலை. ஆனால் எப்பவுமே அவர் எனக்கு பிரியமாகவே என்ன செய்கிறார்? அல்லேலூயா. என்னை நேசிக்கிறவராகவே என்ன செய்கிறார்? என் கூடவே இருக்கிறார். ஆமென்.